ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். சிக்கனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம். பட்டர்ஃப்ளை சிக்கன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 300 கிராம்ஸ் சிக்கனை மீடியம் சைஸில் கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 லெமனை பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன். இந்த மாவெல்லாம் சேர்க்கும் போது மெதுவாக வந்து சேர்க்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி தெறிக்க வாய்ப்பு இருக்குது. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சாட் மசாலா சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லாட்டி பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த லெமன் பிழிஞ்சு விட்டோம் இல்லையா, அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு தோலை வந்து சீச்சு எடுத்துடலாம். இந்த 300 கிராம்ஸ் சிக்கனுக்கு 3 உருளைக்கிழங்கு போதுமானதாக இருக்கும். உருளைக்கிழங்கை வந்து மெலிசாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், சிப்ஸ் போல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, அந்த மீடியம் சைஸில் இருக்கணும். ஸோ கத்தியை பயன்படுத்தி மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கட் பண்ண வராட்டி நீங்கள் கிரேட்டர்லேயே வந்து அந்த சிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, சுவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு செமி லிக்விட் ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்திருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க அந்த கார்ன்ஃப்ளவர் மற்றும் மைதா மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை வந்து இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே வச்சு ஒரு டூத் பிக் எடுத்து அப்படியே இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணி இப்படி குத்தி வச்சிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது போல் எல்லா சிக்கன் பீசஸையும் உருளைக்கிழங்குல வந்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக அதை செஞ்சோன்னா நமக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், தட்டில் வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் சிக்கன் பீஸ்லாம் வச்சு டூத் பிக் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி அவ்வளோதாங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பட்டர்ஃப்ளை சிக்கனை ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது எண்ணெய் வந்து கையில் தெறிக்க சான்சஸ் இருக்குது, அதனால் மெதுவாக பொறுமையாக போடுங்க. இந்த டூத் பிக் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டே நீங்கள் வந்து எண்ணெயில் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் கரண்டியை பயன்படுத்தி கூட இந்த பட்டர்ஃப்ளை சிக்கனை அப்படியே எடுத்து எண்ணெயில் போடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். பின்புறமாக இருந்தால் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, ஏன்னா சிக்கன் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து மறுபடியும் திருப்பி போட்டு பர்ஃபெக்டாக வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு, அந்த உருளைக்கிழங்கும் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு இந்த ரெசிபி. வீட்லேயே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுலே, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக பட்டர்ஃப்ளை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் வந்து கபாப் போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்க வந்து கேட்குறாங்கன்னா லஞ்சுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டார்டருக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ரெசிபியை. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.